கொட்டாக் கேரண்டீட் ஃபார்ச்சூன் பில்டர் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களோட ஃபேமிலியை செக்யூராக வச்சுக்கவும் அண்ட் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணவும் இந்த பாலிசியால் ஹெல்ப் பண்ண முடியுமா? வாங்க இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க்ட் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் கவர் மூலியமாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தராங்க அண்ட் வேரி நீட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மல்டிபிள் பிளான் ஆப்ஷன்ஸ் அண்ட் கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் இன்பில்ட் வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் பெனிஃபிட்டும் அண்ட் உங்களோட சைல்டோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக கேரண்டீட் பே அவுட்ஸ் மாதிரி பே ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் ஃபிளெக்சிபிள் லிக்விடிட்டி ஆப்ஷனுக்காக கேரண்டீட் லம்சம் பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு பொறுத்த மாதிரி கேரண்டீட் இன்கமும் நீங்கள் அவைல் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷனில் உங்கள் ஸ்பௌஸை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஹெல்த்தோட வெல்பீங்காகவே இவங்க இன்பில்ட் வேல்யூ ஆடட் சர்வீஸும் இந்த பாலிசியில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இதில் பிளான் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா 4 பிளான் ஆப்ஷன் இருக்கு. 1 லாங் டேர்ம் இன்கம், 2 இயர்லி இன்கம் ஆப்ஷன், 3 அஷோர்ட் வெல்த் ஆப்ஷன், 4 பிரைட் ஃபியூச்சர் ஆப்ஷன். அண்ட் இந்த ஆப்ஷனுக்கு கீழே இந்த மாதிரி டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே ஒவ்வொரு பிளான் ஆப்ஷனில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். அது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் இருக்க சில அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் பேயிங் டேர்ம், பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணலாம். அண்ட் 4 பிளான் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பொறுத்த மாதிரி. இன்கம் பெனிஃபிட் பீரியடாக இருக்கட்டும், இன்கம் பெனிஃபிட் ஃப்ரீக்வன்சி இருக்கட்டும், பாலிசி ஹோல்டராக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ஸ்பௌஸ் கவர் கீழே உங்கள் ஸ்பௌஸையுமே இன்ஷூர் பண்ணிக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு பாலிசி ஹோல்டராக இருக்கு. அண்ட் ப்ரீமியம் பிரேக்குன்ற ஒரு இன்பில்ட் பெனிஃபிட் வந்து ஃபீமேல் லைஃப்ஸ், அதாவது ஃபீமேல் பாலிசி ஹோல்டர் ஒரு 1 இயர் ப்ரீமியம் பிரேக் வந்து இந்த பாலிசியோட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மில் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் வெல்பீங் ஆப்மே பார்த்தீங்கன்னா ஒரு இன்பில்ட் பெனிஃபிட் தான். இந்த ஆப் வந்து எஸ்பெஷலி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் பாலிசி ஹோல்டருக்கு அவங்க வந்துட்டு எய்ம் பண்ணி இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நெசசரி டூல்ஸ்மே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோன்மே வந்து ஒரு சரண்டர் வேல்யூட 80% வரைக்கும் மேக்ஸிமமாக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் ரைடர்ஸ் ஆப்ஷன், டேக்ஸ் பெனிஃபிட் நிறைய ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆட் பண்ணியிருக்க நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பிளான் ஆப்ஷனில் மட்டும் லிமிட்டடாக இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாயல்ட்டி அடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அஷோர்ட் வெல்த் ஆப்ஷனில் மட்டும்தான் அவைலபிள் அந்த மாதிரி. அண்ட் சம் அஷோர்டுமே ரொம்ப கம்மி தான். அண்ட் லாக்இன் பீரியட் சரண்டர் பண்ணுறதுக்கு இருக்கட்டும் இந்த பாலிசியை, இல்லை லோன் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ட்ராபேக்ஸும் இருக்குது. கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின நம்மளுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் கரெக்டாக இருக்குமா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த பாலிசியோட ரிட்டர்ன்ஸ் எவாலுவேட் பண்ணி IRR, அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை இப்போ நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அது எப்படி பண்ண போகிறோம்னா, இதில் 4 பிளான் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒவ்வொரு பிளான் ஆப்ஷனுக்குமே கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் வேரி ஆகும். பட் இதில் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது அஷோர்ட் வெல்த். இந்த ஆப்ஷனில் எய்தர் உங்கள் கேரண்டீட் இயர்லி அடிஷன்ஸை எனி டைம் நீங்கள் என்கேஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் டைம் ஆஃப் அந்த பாலிசி மெச்சூர் ஆகும்போது வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுபடி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக ஒரு 35 இயர் ஓல்ட் மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அண்ட் 1 லேக்கு எக்ஸ்க்ளூடிங் GST இதுவுமே ஆனுவலி பே பண்ணுவோம். அண்ட் 1 லேக் வந்து ப்ரீமியம் ஆனுவலாக பே பண்ணுறாங்க. ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 இயர்ஸ், பாலிசி டேர்ம் 20 இயர்ஸ், பேசிக் சம் அஷூர்ட் 14,64,080 rupees. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பாலிசி ஹோல்டர் கேரண்டீட் இயர்லி அடிஷன்ஸை என்கேஷ் பண்ணாமல் அக்ரூ பண்ண விடுறாங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ மெச்சூரிட்டியில் பேசிக் சம் அஷூர்டோட ப்ளஸ் லாயல்ட்டி அடிஷன்ஸோட இந்த அக்ரூட் கேரண்டீட் இயர்லி அடிஷனை ஒரு லம்சம் பெனிஃபிட்டாக அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போது இந்த ப்ரீமியமாக ஒரு ரெகுலராக 10 இயர்ஸ்க்கு கட்டிகிட்டே வந்தாங்கன்னா பாலிசி டேர்ம் முடியும் போது அவங்களுக்கு மெச்சூரிட்டியாக 23.07 lakhs கிடைக்கும். இந்த கேஷ் ஃப்ளோக்கு நம்ம IRR கால்குலேட் பண்ணால் 5.46% வருது. இது எக்கனாமிக்கல் இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட ஒரு கம்மியான ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ அப்வியஸ்லி நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் இப்போ இருக்க ரேட்டை விட ஒரு லாங் டேர்மில் பார்த்தோன்னா இன்ஃப்ளேட் ஆகி தான் அது ரைசிங் காஸ்ட் இருக்கும். அப்போ இது இன்ஃப்ளேஷன் ரேட்டே தாண்ட முடியாத ஒரு ரேட்டில் வந்துட்டு IRR வருதுன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒரு இன்வெஸ்டருக்கு ஃபேவரபுளாகவும் இல்லை அண்ட் சம் அஷூர்டுமே ரொம்ப லோவாக இருக்குது. அப்போது இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஃபைனல் மெச்சூரிட்டி கார்பஸ் கொடுக்காததுனால நம்ம வேறொரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசி. பட் அப்படி பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணால் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இப்படி பண்ணால் இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருதா, இன்னும் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குதான்றது தான் பார்க்க
போகிறோம். இதே ஒரு சேம் பேராமீட்டர் வச்சு எப்படி அந்த பாலிசியில் வந்து இப்போது 14.64 lakh சம் அஷோர்ட் அண்ட் ப்ரீமியம் 1 lakh, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years, பாலிசி டேர்ம் 20 years. ஸோ அதே பேராமீட்டர் வச்சு ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணுறோம். ஆனால் ப்ரீமியம் 1 lakh பதிலாக 12,500 கட்டுறோம். அப்போது இந்த 1 lakh பட்ஜெட்டில் 12,500 போயிடுச்சுன்னா ப்ரீமியம்காக நம்ம வச்சுருக்கிறது 87,500 நம்ம கையில் இருக்குது. இது நம்ம ரிஸ்க் அப்பிடேட் பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்னா ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரிஸ்க் உங்களுக்கு எடுக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா. அப்போது இதில் நம்ம இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டுத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் சினாரியோ காட்டுறோம். ஜஸ்ட் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் சினாரியோவில் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நம்ம எக்ஸாம்பிள் காட்டுறோம். இப்போ பிபிஎஃப் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனில் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 10 years தான் அந்த பாலிசியில். பட் பிபிஎஃப்ல மினிமம் 15 years கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்றதுனால லாஸ்ட் 5 years நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 500 rupees மினிமம் கான்ட்ரிபியூஷனை மட்டும் வருஷம் செஞ்சுட்டு அந்த அக்கௌண்ட்டை நெக்ஸ்ட் 5 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ அந்த பாலிசி டேர்ம்க்கு ஏற்ற மாதிரி வரணுன்றதுக்காக at the end of 20 years தான் வித்ட்ரா பண்ணுறோம். இஎல்எஸ்எஸ்ல பார்த்தோன்னா இனிஷியல் 10 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 10 yearsக்கு ஃபண்டை க்ரோ பண்ண விடுறோம். அண்ட் ஃபைனல் மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸை 20 years கழிச்சு எண்டில் தான் நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். ஆனால் இது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்க்கு சப்ஜெக்டட் தான். அந்த மாதிரி பார்த்தோன்னா பிபிஎஃப் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனில் மெச்சூரிட்டி வேல்யூ 25.82 lakhs வருது, ஐஆர்ஆர் 6.21%. இஎல்எஸ்எஸ் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனோட மெச்சூரிட்டி வேல்யூ 47.04 lakhs வருது. இது போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ. ஐஆர்ஆர் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு 10.36% வருது. ஆக்சுவலி பிபிஎஃபோட டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு பார்த்தோன்னா மெச்சூரிட்டி வேல்யூ இஎல்எஸ்எஸ்க்கு 47.04 lakhs வருது. இது போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ. ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 10.36% வருது போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன். ஸோ நீங்கள் 2 சினாரியோலையுமே பார்த்தீங்கன்னா பிபிஎஃபாக இருக்கட்டும் இஎல்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியோட காம்பினேஷனில் பார்க்கும்போது கொட்டாக் கேரண்டீட் ஃபார்ச்சூன் பில்டர் பிளானோட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இப்படி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. லாங் டர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கொட்டாக் கேரண்டீட் ஃபார்ச்சூன் பில்டர் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா, இதோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி ஒரு கேரண்டீட் சேவிங்ஸ் பிளான். இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே கேரண்டீட். அண்ட் மோர் ஓவர் நீங்க சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இயர்லி இன்கம் வேணுமா, ரெகுலர் இன்கம் வேணுமா, இல்லை லம்சம் பேமெண்ட் வேணுமான்ட்டு. அண்ட் உங்க பெனிஃபிட்ஸை இமீடியட்டா ரிசீவ் பண்றதை நீங்க சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அக்ரூ பண்ணி அதுக்கப்புறம் எப்போ தேவையோ நீங்க அப்போ கூட அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளான் கீழே இருக்கிற எல்லா டெத் பெனிஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான் கீழே வேரி ஆகிறதுனால கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ப்ளஸ் இதை எப்படி வந்து வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான் ஆப்ஷன் மட்டும் இல்லை, உங்களோட ப்ரீமியம் பேயிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் எந்த லைஃப் கவர் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் இது ஒரு இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஃபேவரபுளாக இருக்காது. அண்ட் லைஃப் கவர் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா சம் அஷ்யூர்டுமே ஒரு ஃபேமிலியோட பேசிக் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஒரு எமர்ஜென்சியில் உங்களோட ஆப்சன்ஸில் கவர் பண்ணுறது அளவுக்கும் இல்லை, ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கோரா, ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் கொட்டாக் கேரண்டீட் ஃபார்ச்சூன் பில்டர் பிளானோட இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நல்ல ரிவ்யூஸ் பார்த்து மிஸ்லெட் ஆகாதீங்க. ஏன்னா ஒரு பியூர் டேர்ம் பாலிசி இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எக்ஸாம்பிளில் ஒரு பியூர் டேர்ம் பாலிசி ஹை கவரேஜ் கூட அஃபோர்டபுள் ரேட்லேயும் நீங்கள் வாங்கலாம். அண்ட் ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானோட ஹெல்ப்போடு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அது ப்ரொவைட் பண்ணும். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காகவே என்டோமெண்ட் பாலிசி ரொம்ப புஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பாலிசிஸை. பட் அது சோல்லி அவங்களோட ஹை ஏஜென்ட் கமிஷனுக்காக தான். ஸோ ப்ளீஸ் பி வேர், இதை தான் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த பாலிசியை இன்வெஸ்ட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.